ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய கோபி மஞ்சூரியன், காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். நல்லா தண்ணி கொதித்து வரும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை தண்ணியில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரில் சின்ன சின்ன புழுக்கள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கிறதுக்கு தான் இது மாதிரி நம்ம கொதிக்க வைக்கிறோம். நல்லா கொதிக்கட்டும், ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது வேறொரு பவுலில் 200 கிராம் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். 100 கிராம் அளவு மைதா எடுத்துக்கலாம். 50 கிராம் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் மாவா. மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். பாருங்கள், இது மாதிரி. இதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம் மாவோட. ஒவ்வொரு காலிஃப்ளவரும் நல்ல கோட்டாக இருக்கணும் மாவோட. அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக வரும். பாருங்கள், ஒவ்வொரு காலிஃப்ளவர்லேயும் மாவு நல்லா கோட்டாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஆயில் காய வச்சுருக்கேன். ஆயில் காஞ்ச உடனே நம்ம காலிஃப்ளவர் எடுத்து இதில் போட்டுடலாம். ஃப்ளேம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், அப்போ தான் நல்லா காலிஃப்ளவர் கிறிஸ்பியாக வரும். ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி திருப்பி விட்டுறலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம். எல்லா காலிஃப்ளவரையும் இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் அதே எண்ணெய், நம்ம காலிஃப்ளவர் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ண அதே எண்ணெயில் ஒரு 3 குழிக்கரண்டி அளவு இந்த பேனில் ஊற்றிருக்கேன். ஆயில் காஞ்ச உடனே ஒரு 4 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவரை உப்பு போட்டு தான் பொரிச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம சாஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம், அதுலேயும் உப்பு இருக்கும், அதனால் குறைவாக உப்பு போட்டுக்கலாம். இதில் பாதி கேப்சிகம் இதை மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் கிடைக்கலன்னா இதை சேர்க்க வேண்டாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம்.
இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வந்து ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மேலால் கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் கூட சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இன்றைக்கி இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. சூப்பரான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் இல்லைனா கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீக்கெண்டில் கட்டாயம் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.